இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு பார்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்க போகிற பார்க்கோட பெயர் ஃபஸ்ட்டு ஸ்டெம் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருநெல்வேலி, அதாவது புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது இந்த பார்க்கு. அதாவது மேக்ஸிமம் இப்போ நம்ம ஒரு பஸ்லேருந்து அடுத்த பஸ்ஸு கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணக்கூடிய டைம் கிடச்சா கூட போதும். இந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட நாலேஜை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெம் பார்க். ஃபஸ்ட்டு ஸ்டெம் அப்படின்னு சொன்னோடனே இது என்னடா ஸ்டெம்னா நான் வேர்த்தண்டா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின் வரும். ஸ்டெம் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, ஸ்டெம் எஸ் வந்து சயின்ஸை சொல்லக்கூடியது, டி வந்து டெக்னாலஜியை மெயின் பண்ணும், இ வந்து இன்ஜினியரிங்கை மெயின் பண்ணும், எம் வந்து மேத்தமெட்டிக்ஸை மெயின் பண்ணும். இந்த பேர் இருக்கிறது போலயே உள்ளே இருக்கக்கூடிய பார்க்கில் இருக்கக்கூடிய தீம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய தீம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதாவது தீம்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே பேரை கேட்டோடனே ஐயோ இது பேர் வந்து பயங்கரமாக நிறைய படித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும், ரொம்ப சிம்பிளானவங்களுக்கு இதை படித்து தெரிய முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லாம் நினைக்கவே வேண்டாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படின்னா விளையாட்டு ஃபார்மெட்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை எல்லாருக்கும் புரிகிற வகையில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், நிறைய கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளான கேம்ஸு. அந்த கேம்ஸை விளையாடும் போதே அது எப்படி இது வந்தது அப்படிங்கிற விஷயம் நம்மளை யோசிக்க வைக்கும். அதே போல் அது பக்கத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த கேமோட விஷயம் என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் அதில் வந்து நிறைய நான் பார்த்த வரைக்கும் இப்போது இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. இது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி உள்ள ஒரு ப்ளக் கார்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பக்கத்தில் வச்சுருக்காங்க. இது பிள்ளைங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும், விளையாடுறதுக்கும் சரி, அதை எப்படி இதை ரவுண்ட் பண்ண வைக்கணும், ஏன் இது கீழே வரல அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களோட மைண்டில் பயங்கர கொஷின்ஸை எழுப்புகிற மாதிரி வந்து அதில் இருக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. அதே போல் அது நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி. இப்போ இங்கே பாருங்கள், இந்த பீரியாடிக் டேபிள் பார்த்திங்க அப்படின்னா, அதில் நம்ம பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய நம்பர்ஸு, எலமெண்ட்ஸு என்ன, அது என்ன, அதோட ஹைட்ரஜன், அப்போ அதோட நம்பர் எவ்வளவு, அதோட வேலன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே மொத்தமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது ஒரு அட்ராக்டிவான ஃபார்மெட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதை பிள்ளைங்க வந்து ஒரு விளையாட்டு பண்ணுறது இல்லை விளையாடுறது அப்படிங்கிற ஃபார்மெட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்க்கும்போதே தெரியுது ஒரு எது மெட்டல் எங்கே இருக்குது என்ன அப்படின்னு. இப்போ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸில் உள்ள ஒரு மாடல் தான். இப்படி சயின்ஸில் நிறைய வெரைட்டிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷேப்ஸு, அது எதுக்காக இந்த மாடல் வச்சுருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அவங்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், தெரியாத விஷயங்களை அவங்களுக்கு தெரிகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ இது பாருங்கள், இது ஒரு டிஎன்ஏவோட மாடல். டிஎன்ஏ அப்படின்னாலும் நம்மளோட இப்போ டிஎன்ஏவோட மாடல் அதிலேயே கொடுத்துருக்காங்க, அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமைன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே ஒரு யூஸ்ஃபுல்லான வேலை இருக்குது. இது பாருங்கள், குட்டி பிள்ளைங்க விளையாடுற மாதிரி, உள்ளே இருக்கக்கூடிய பேரட் வந்து கறங்குற மாதிரி. இது ஒவ்வொன்றுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய எல்லா தீம்ஸுமே சயின்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. மற்றபடி சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அதை ஏதோ ஒரு வகையில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது. சில திங்ஸ் வந்து அங்கே என்ன ஆகலை அப்படின்னா ஒரு ட்ராபேக், சில திங்ஸ் வந்து அங்கே ஒர்க் ஆகலை. அதே போல் அந்த சில திங்ஸோட டீட்டெயில்ஸும் என்ன பண்ணலை அப்படின்னா அவங்க அது டிஸ்பிளேயில் வைக்கலை அப்படின்னா எதனால் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து வைக்கல. மற்றபடி போயாச்சு அப்படின்னா கண்டிப்பாக போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டேயாக தான் இருக்கும். எல்லாருக்கும் நம்ம சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு தூரத்துலேருந்து பார்க்க ஒரு சைக்கிள் போல் இருக்கும். ஆனால் பக்கத்தில் போய் பாருங்கள், இது சைக்கிள் இல்லை. ஒவ்வொன்றும் என்னென்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பு, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு, அதுக்கு மேலே ஒரு கம்பு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப வித்தியாசமாகவே இருக்குது. ஆனால் தூரத்தில் இருந்து நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சைக்கிள் போல் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்குறாங்க. அதே போல் அந்த வால்ஸில் கூட சயின்டிஸ்ட் பற்றி, பெரிய பெரிய அரிஸ்டாட்டில்ஸ் பற்றி, அந்த சயின்டிஸ்ட்டை பற்றி ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் அவங்க எப்போ born ஆனாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு விளையாட்டு ஃபார்மெட்டில் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இப்படி அதாவது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இது வந்து ஸ்பீடாக நம்ம சுற்றும்போது என்ன ஆகலை அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு கிளியராக விசிபிளாக தெரியாது. இது வந்து நம்ம நியூட்டன் டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். நியூட்டன் டிஸ்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா 7 கலர்ஸ் இருக்கும். அந்த 7 கலர்ஸை நம்ம ஸ்பீடாக சுற்றி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த 7 கலரும் அப்படியே டிஸப்பியர் ஆகி நமக்கு வந்து என்ன கலரில் தெரியும் அப்படின்னா ஒரு ஒயிட் கலரில் தெரியும். அதுவும் நம்ம வீடியோ கிளிப்பிங்கில் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம் மெயினாக ஒன்று சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கு உள்ளே போகிறதுக்கு ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். ஒரு 20 ருபீஸ் வந்து ஒரு ஆளுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்ன நியூட்டன் டிஸ்க் இதுதான்.
இந்த 7 கலர்ஸை நம்ம ஸ்பீடாக ரொட்டேட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் அந்த கலர்ஸ் தெரியுது. இன்னும் நல்ல ஸ்பீடாக நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அந்த 7 கலர்ஸ் அப்படியே டிஸப்பியர் ஆகி நமக்கு என்ன கலர் தெரியும் அப்படின்னா ஒயிட் கலர் தெரியும். இதோட விஷயம் என்ன அப்படின்னா ஒயிட் கலர் அப்படிங்கிறது ஒரு 7 கலர்ஸோட காம்பினேஷன் அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக தான் நியூட்டன் டிஸ்க் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஸ்கூல் பிள்ளைங்க புக்கில் இருக்குது. இதை வந்து அவங்க விளையாட்டு ஃபார்மேட்டில் பண்ணும்போதும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு கேம் ஃபார்மேட் தான். அதாவது நம்ம அதை கறக்கும்போது அது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்க ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படின்னா சயின்ஸு மேக்ஸு அதை பற்றி, அதாவது அங்கே போனோம் அப்படின்னா நமக்கு லேர்ன் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது, சின்ன குழந்தைங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ டைம் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பிள்ளைங்கள்ட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே போல் பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள லிசன் பண்ண வைக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு மியூசிக் வாசிக்கிறதுக்குள்ளது, ஆனால் இது வந்து கரெக்டான ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை. அந்த நம்ம தட்டும்போது அந்த இடத்துலேருந்து ஒரு மியூசிக் வந்து கேட்குற மாதிரி தான் இருக்கும். அந்த போர்டில் அப்படி தான் இருந்துச்சு, பட் அது ஒர்க்கிங்கில் இல்லை. இப்போது நான் இப்போ பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இந்த பால் வந்து எதில் ஸ்பீடாக போய் சேருது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக, அதாவது கர்வ்டு பிளேஸில் போதா இல்லை எப்படி அப்படின்னு. இப்போது இந்த பேரட் இது பார்க்கறதுக்கு ஒரு கிளி போல் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் வந்து அதோட மூக்கை குத்திட்டு அதில் நிற்கிற மாதிரி இருக்குது. இது எப்படி நிற்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்னால தான் என்ன ஆகுது, அது வந்து சென்டரில் அப்படி நிற்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதை நம்ம நார்மலாக ஒரு முனையில் வந்து பெல்ட்டை நிற்க வச்சு அதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தாலும் அது என்ன ஆகும் அப்படின்னா சக்ஸஸ் ஆகும். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற சிம்பிள் விஷயத்துலேயும் சயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு குளோபு. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக போனோடனே என்னென்னா குளோபோட பிக்சர் வச்சுருப்பாங்க. பிக்சர் இல்லை, ஒரு டெமோ மாடல் வச்சுருப்பாங்க. இதில் வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம எங்கே இருக்கோம், நமக்கு பக்கத்தில் யார் இருக்காங்க, நம்ம வேர்ல்டுக்குள்ளே யார் எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்குது இப்படிங்கிறத ஒரு விஷுவலைஸாக டேரெக்டாக அவங்களுக்கு கண்ணு முன்னா காமிச்சு அதை வந்து ரொம்ப பெருசாக காமிச்சு நம்ம என்ன பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னா சொல்லிக் கொடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது எல்லாம் சொல்லிக் கொடுக்குறத விட அவங்க ப்ராக்டிக்கலாக கெயின் பண்ணுவாங்க நாலேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு கேம் ஃபார்மேட்டில் போகும். அதாவது நான் விளையாடின கேம்லேயே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த அப்படின்னு கூட சொல்லலாம். இதுதான் பயங்கர சக்ஸஸ் அதாவது கரெக்டாக ஒர்க் ஆனது இது அப்படிங்கிறது கூட சொல்லலாம். அப்படி இது கரெக்டாக ஒர்க் ஆச்சு. இப்போ பாருங்கள், நிறைய ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் ஃபார்மேட்டில் படிக்கிற மாதிரி. இப்போ இதில் கீழே தட்டி விடும்போது என்னாகும் அப்படின்னா இதோட எண்டு மேலே வரைக்கும் என்னாகும் அப்படின்னா வைப்ரேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த வைப்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத இந்த ஒரு சின்ன கேம் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனால் அதை இன்ஸ்ட்ருமெண்ட்டை மேட் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம டேரெக்டாக வியூ பண்ணும்போது தான் தெரியும். அதே போல் பாருங்கள், அந்த ஸ்டெம் பார்க் வந்து பஸ் ஸ்டாண்டோட 2 சைட்லேயுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் சயின்ஸ் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியணும், அப்படியாவது சயின்ஸை பற்றி பார்க்கறதுக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி சயின்ஸ் பற்றின தீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டோட உள்ளே போகிற வழியில் வெளியே வர வழியிலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வச்சுருக்காங்க. அதே போல் பஸ் ஸ்டாண்டு 2 சைட்லேயுமே என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டெம் பார்க் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1 டே ஃபுல்லாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாலும் கூட பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸுக்குன்னு சொல்லி நிறைய பிளேசஸ் வந்து வச்சுருக்காங்க. அதாவது இவங்களோட கான்செப்டெல்லாம் சூப்பராக இருக்குது. அதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இது இனி நம்ம பார்க்குறதெல்லாம் மேக்ஸிமம் இருந்தால் மேக்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டடாக இருக்கும். இதில் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லா விஷயங்களும் அவங்க நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பார்க்கை வந்து ஸ்டெம் பார்க்கை ரெடி பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இல்லையோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இன்னும் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியாச்சு அப்படின்னா இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இன்னும் அதோட எக்ஸ்ப்ளனேஷன், இந்த ஒர்க் ஆகாமல் இருக்கிற திங்ஸை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது, அப்புறம் அங்கே இதை பற்றி யாராவது ஒருத்தங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கறதுக்கு இருந்தாலோ இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேசிக்கலி ஆனால் இது யூஸ்ஃபுல் தான், பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த ஸ்டெம் பார்க் வந்து இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஜூ மியூசியம் எல்லாம் இருக்கிறது போல் இதுவும் பயங்கரமான ஒரு விஷயமா எல்லாருக்கும் ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் யாருக்கெல்லாம் போக வாய்ப்பு இருக்கோ அவங்கெல்லாம் போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். டிக்கெட்டும் ரொம்ப அமௌண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ஆளுக்கு 20 ருபீஸ் வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. பட் அந்த லெவலை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி டிக்கெட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் கூட நமக்கு யூஸ்ஃபுல் தான்.
அந்த லெவலில் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் மெயின்டைன் பண்ணி எதனால் இது இப்படி ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகாத பொருட்களை ஒர்க் பண்ண வச்சு, இப்போது இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது சூரியன் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து சூரியன் மறையுது, உதிக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஒரு விஷுவலைசிங் சாப்டராக வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டக்குன்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரெடி பண்ண முடியாது. ஆனால் இதை அவங்களும் ரெடி பண்ணி வச்சும் அதை பிள்ளைங்களுக்கு ஒரு கன்வே பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ப்ளக்கார்டு, கிளியரான ஒரு ப்ளக்கார்டு இருந்தால் கூட இங்கிலீஷ் அண்ட் தமிழ், மலையாளம் இல்லை ஹிந்தி ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் பார்க்குறவங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் முடியுதோ போய் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இனி அடுத்த வீடியோ